ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலக வரலாற்றில் பழமையான எகிப்துக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கு. வெறும் பிரமிட்ஸ் மம்மிஸ் மட்டும் இல்லாம அந்த காலத்துல எகிப்தை ஆட்சி செய்த சில ராஜாக்கள் ராணிகளோட வரலாறு கூட பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது கிளியோபட்ரா மகாராணி. சில பேர் இவங்கள உலகின் அழகான பெண் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவங்க அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கிளியோபட்ராவுக்கு எகிப்தை ஆட்சி செய்ய பேராசை இருந்தது. அதனாலதான் சொந்த சகோதரர்களையே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. உண்மையாகவே இந்த கிளியோபட்ரா யார்? எப்படி அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சது? எதனால வரலாற்றில் இவங்க ஒரு மோசமான மகாராணியா சொல்லப்பட்டாங்க? அது மட்டும் இல்லாம நீங்க இதுவரை கேள்விப்படாத கிளியோபட்ராவுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எகிப்து நாட்டின் வரலாற்றில் மிக அழகான பெண் யாருன்னு கேட்டா வரலாற்று ஆதாரங்கள் படி கிளியோபட்ரான்னு சொல்லுவாங்க. இவங்க எகிப்து வரலாற்றில் மறைஞ்சிருக்கும் ஒரு பேரழகி. ஆனா அவங்களோட மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஒருவேளை அது கூட சரியா இருந்தா அவங்களோட அழகை வர்ணிக்க வார்த்தைகள் போதாதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதனாலதான் கிளியோபட்ராவை நிறைய ராஜாக்கள் விரும்பினாங்க. கிளியோபட்ரா எகிப்தை 51 இருந்து 30 BC காலகட்டத்தில் ஆட்சி செய்தாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி சுமார் 21 ஆண்டுகள் எகிப்தை ஆட்சி செய்தாங்க. இவங்க அரசியல்ல ரொம்ப திறமைசாலியா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சில சக்கரவர்த்தியால கிளியோபட்ராவை ஜெயிக்க முடியல. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 69ஆம் வருஷத்துல எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்துல டாலமி அப்படிங்கிற ஒரு ராஜ வம்சத்துல கிளியோபட்ரா பிறந்தாங்க. இவங்களோட குடும்பம் சுமார் 400 ஆண்டுகளா எகிப்தை ஆட்சி செய்ததா வரலாறு சொல்லுது. கிளியோபட்ராவின் ராஜ்யமான எகிப்துக்கு பக்கத்துல மிகப்பெரிய ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனா இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் ராஜாக்கள் எத்தனையோ வருஷங்களா எகிப்தை ஆக்கிரமிக்க கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான காரணம் பக்கத்துல இருக்கும் ராஜ்யத்தை கூட ஆக்கிரமிச்சா அவங்க சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் விரிவாகும். இந்த முயற்சியில் ஒரு சமயத்துல ரோமன்ஸ் ரொம்ப தெளிவா கிளியோபட்ராவின் தந்தையான டாலமியை சிறைபிடித்து ரொம்ப காலமா எகிப்தை ஆட்சி செய்தாங்க. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டாலமி ராஜாவுக்கு மொத்தமா 5 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல 3 மகள்கள் 2 மகன்கள். எல்லாரையும் விட மூத்தது மகள் பெரினிஸ். எப்போ ரோமன்ஸ் டாலமி ராஜாவை சிறைப்பிடித்து எகிப்தை ஆக்கிரமிச்சாங்களோ அந்த சமயத்துல மூத்த மகள் பெரினிஸ் ரோமன்ஸ் கீழே ஒரு அடிமையா சேர்ந்து அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சான். ஏன்னா பெரினிஸ்க்கு ஏற்கனவே அதிகார ஆசை இருந்ததால இப்போ தன்னோட தந்தையும் சிறைப்பிடிக்கப்பட்டதால இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி எதிரிகளோடு சேர்ந்து ஒரு வழியா அவங்க மூலமா எகிப்துக்கு ராணியானாங்க. இப்படி பெரினிஸ் தன்னோட தந்தை மற்றும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு துரோகம் செஞ்சதால அவங்க எப்பயாவது இவங்க மேல ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு பயந்து அவங்கள முன்கூட்டியே சிறையில அடைச்சாங்க. அதுக்கப்புறம் காலம் மெதுவா கடந்து போனது. கடைசியா கைதியா இருந்த டாலமி ராஜா தானாகவே முன் வந்து ரோமன் சக்கரவர்த்தியிடம் சரணடைந்து அவங்க கீழே ஒரு அடிமை ராஜாவா வேலை செய்ய ஒப்புக்கொண்டதால மறுபடியும் எகிப்துக்கு டாலமி ராஜா ஆனாரு. டாலமி ராஜா ஆன உடனே சொந்த தந்தைக்கே ராஜதுரோகம் செஞ்சதால மூத்த மகளான பெரினிஸின் தலை துண்டிக்கப்பட்டது. அதே போல மீதி இருக்கிற 4 பசங்க சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்படி தன்னோட குழந்தை பருவத்திலேயே தந்தை மற்றும் சகோதரிகள் இடையே நடந்த சதுரங்க விளையாட்டை பார்த்து கிளியோபட்ரா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அதுக்கு பதிலா அவளும் ஒரு ராணியா மாற ஆசைப்பட்டான். ஆனா ஒருவேளை இவளோட ஆசை வெளியே தெரிஞ்சா தன்னோட சகோதரிக்கு ஆன மாதிரி நமக்கும் நடக்கும்னு உணர்ந்து அந்த ஆசையை யாருக்கும் தெரியாம மறைச்சான். கிளியோபட்ரா தன்னோட இளம் வயதுல ஒரு நாள் ரோமானிய ராணுவம் எகிப்துக்கு படையெடுத்து வரும்போது ரோமன் அரசியல்வாதியான மார்க் ஆண்டனியா பார்த்து அவரை விரும்பினாங்க. ஆனா கிளியோபட்ரா அந்த விஷயத்தை பத்தி வெளியே சொல்லவே இல்லை. இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி வரும். அதுக்கப்புறம் கிளியோபட்ராவின் 19வது வயதில் அதாவது 51 BCல கிளியோபட்ராவின் தந்தை டாலமி இறந்து போனாரு. இது மூலமா தான் ராணியாகும் வழி கொஞ்சம் சுலபமா மாறியது. ஆனா இங்க இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு தன்னோட 2 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி போட்டியா இருந்தாங்க. கிளியோபட்ராவின் சகோதரிக்கு அதிகார ஆசை இல்லாம இருந்தாலும் கண்டிப்பா தன்னோட சகோதரர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். ஆனா கிளியோபட்ரா எப்படியாவது மகாராணியா மாற ஒரு கேவலமான விஷயத்த பண்ணாங்க. அது என்னன்னா, தன்னோட 2 சகோதரர்களையும் கல்யாணம் பண்ணாங்க. இதை எப்படி எகிப்து மக்கள் ஒப்புக்கொண்டாங்கன்னு உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம். உண்மையா சொல்ல போனா எகிப்துல அந்த காலகட்டத்துல ஒரு வழக்கம் இருந்தது. ராஜ குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் சில சமயத்துல அவங்களோட சகோதரிகளை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அரியணைக்கு தகுதியானவங்க இல்லாத காரணத்தால இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை பின்பற்றுவாங்க. கிளியோபட்ரா இந்த ஒரு வழக்கத்தை சரியா பயன்படுத்தி ராணியா மாறினாங்க. இப்படி செய்ய அவளுக்கு உண்மையாகவே விருப்பம் இல்லை. ஆனாலும் அரியணைக்காக இந்த மோசமான விஷயத்த பண்ணாங்க. இங்க இருக்கிற ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல அவங்க தம்பிகளோட வயது வெறும் 10.
கல்யாணமாகி சில வருஷங்களுக்கு அப்புறம் அரியணைக்கு ஒரு தம்பி ஆசைப்பட்டான். ஆனா கிளியோபட்ரா அவனை மிரட்டி அடக்கி வச்சிருந்தா. இன்னும் சில வருஷங்களுக்குள்ள ரோமன்ஸ் கிட்ட இருந்து எகிப்தை விடுவிக்க வேண்டும், முழு அதிகாரமும் தன்னோட கைக்கு வர வேண்டும்னு ஆசைப்பட்ட கிளியோபட்ரா மெதுவா ரோமன்ஸ்க்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட ரோமன் சக்கரவர்த்தி கிளியோபட்ராவை அரியணையில இருந்து இறக்கி தன்னோட சகோதரனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த ராஜ்யத்தில் ஒரு அடிமையா வாழ ஆசைப்படாத கிளியோபட்ரா ஒரு நாள் தன்னோட வேலையாட்களோடு சேர்ந்து எகிப்தை விட்டு ஓடி போனாங்க. அப்படி ராஜ்யத்தை, இன்பத்தை விட்டு ரொம்ப நாட்களா கடுமையான அட்மாஸ்பியர்ல குடிக்க தண்ணி, சாப்பிட உணவு இல்லாம பயணம் பண்ணாங்க. ஆனா கிளியோபட்ரா தோல்வியை மட்டும் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. அதனாலதான் நேரடியா ரோமன் அதிகாரியான ஜூலியஸ் சீசரை தன்னோட பக்கம் இழுத்துக்க முடிவு பண்ணாங்க. அதுக்காக கிளியோபட்ரா ஒரு தந்திரமான திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அவளோட வேலையாட்களை ஒரு அழகான கார்பெட்டை கொண்டு வர சொல்லி அதுல அவங்க படுத்த பிறகு அதை ஒரு மீன் மாதிரி ரோல் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்பெட்டை ரோமன் சக்கரவர்த்தியிடம் கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க. அப்படி அந்த கார்பெட் ஒரு பரிசு மாதிரி ரோமன் சக்கரவர்த்தியிடம் சேர்க்கப்பட்டது. உடனே கிளியோபட்ரா அந்த கார்பெட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ராஜாவின் காலுக்கடியில் மண்டியிட்டாங்க. கிளியோபட்ராவின் அழகால் மயங்கிய ஜூலியஸ் சீசருக்கு பேச வார்த்தைகளே இல்ல. என் ராஜ்யத்தின் 5 பாதுகாப்பு வலயங்களையும் உன்னால எப்படி தாண்டி வர முடிஞ்சதுன்னு கிளியோபட்ராவிடம் ஜூலியஸ் சீசர் கேட்டாரு. அதுக்கு அவங்க, நான் எல்லாரையும் கொன்று விட்டேன்னு சொன்னாங்க. கடைசியா கிளியோபட்ராவின் அழகை மற்றும் தைரியத்தை பார்த்து வியந்து போன ரோமன் சக்கரவர்த்தி மறுபடியும் எகிப்தை கிளியோபட்ராவுக்கு தர முடிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அழகுக்கு அடிமையானாரு. அப்போத்துல இருந்து அவங்க என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பிச்சாரு. இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கிளியோபட்ரா எகிப்து மேல போர் தொடுத்தாங்க. அந்த போரோட முடிவில் எகிப்து தோல்வி அடைந்தது மட்டும் இல்லாம தன்னோட தம்பி டாலமி தியாஸ் கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் வெறும் 22 வயதிலேயே கிளியோபட்ரா எகிப்தின் மகாராணி ஆனது மட்டும் இல்லாம ரோமன் சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசரின் மனைவியும் ஆனாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, அவங்க இளம் வயதில் விரும்பிய மார்க் ஆண்டனி வேற யாரும் இல்ல, தன்னோட கணவரிடம் வேலை செய்யும் ஒரு முக்கியமான நபர்னு. இப்படியே மெதுவா காலம் கடந்து போக 44 BCல ஜூலியஸ் சீசர் அவரோட எதிரிகள் மூலமா கொல்லப்பட்டாரு. ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கு அப்புறம் மார்க் ஆண்டனி ரோமன் ராஜ்யத்துக்கு அதிகாரியானாரு. இந்த மார்க் ஆண்டனி வேற யாரும் இல்ல, கிளியோபட்ரா விரும்பிய அதே நபர் தான். அதனால கிளியோபட்ரா ஆண்டனி கிட்ட நெருங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால இந்த முயற்சியில் முழுமையா வெற்றி அடைய முடியல. ஏன்னா ரோமன் சாம்ராஜ்யம் எகிப்துல இருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனா ஒரு சமயத்துல ராணுவ உதவி தேவையா இருக்குன்னு எகிப்து ராணி கிளியோபட்ராவுக்கு ஆண்டனி செய்தி அனுப்பினாரு. இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை நழுவ விட கிளியோபட்ராவுக்கு சுத்தமா மனசே இல்லை. அதனால கிளியோபட்ரா அவங்களோட வலிமையான வீரர்களுடன், தன்னை கவர்ச்சியான அலங்காரத்துடன் அழகுபடுத்தி, விலையுயர்ந்த பரிசுகளுடன் பிரம்மாண்டமான படகுகள் மூலமா ரோம் ராஜ்யத்தை வந்து சேர்ந்தாங்க. கிளியோபட்ராவின் அழகை பார்த்து மயங்கிய மார்க் ஆண்டனியும் அவளோட அழகுக்கு அடிமையானாரு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா ஆண்டனி ஒரு நாள் அவரோட எதிரிகளோடு சண்டையிடும் போது அந்த சண்டையின் முடிவில் ஆண்டனி கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் கிளியோபட்ரா ரொம்ப காலமா எகிப்தை ஆட்சி செய்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே மெதுவா வருஷங்கள் கடந்து போகுது. ஆனா கிளியோபட்ராவின் வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. தனிமையில் வாழும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. தனிமையில் வாழ ஆரம்பிச்ச கிளியோபட்ரா கடைசியா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போயிட்டாங்க. ஆனா கிளியோபட்ராவின் இறப்புக்கு சம்பந்தப்பட்ட உண்மையான காரணத்தை இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல கிளியோபட்ரா தன்னோட அழகு மற்றும் திறமையால எகிப்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்த மகாராணி அப்படின்னு வரலாற்றில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல உலகில் எத்தனையோ சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யங்கள் இருந்தாலும் யாராலையும் எகிப்தின் ஒரு சின்ன பகுதியை கூட ஆக்கிரமிக்க முடியல. இதுக்கான காரணம் எகிப்தை ஆட்சி செய்த மகாராணி கிளியோபட்ரா. கிரீக் கிளியோபட்ராவின் தாய்மொழியா இருந்தாலும் கஷ்டமான எகிப்து மொழியை அவங்க கற்றுக்கொண்டாங்க. வெறும் கிரீக் மட்டும் இல்லாம அந்த காலத்துல அரபிக், ஹீப்ரு, லாட்டின் மாதிரியான 9 மொழிகளை பேசக்கூடிய ஒரே மகாராணி கிளியோபட்ரா மட்டும்தான். இப்போ கிளியோபட்ராவுக்கு சம்பந்தப்பட்ட சில உண்மையான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். சில பேர் கிளியோபட்ரா ரொம்ப அழகான பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் நாணயங்கள் மற்றும் சுவற்றில் செதுக்கப்பட்டிருக்கும் இவங்களோட ஓவியம் மூலமா இவங்க பார்க்க அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கிளியோபட்ராவின் மூக்கு கொஞ்சம் நீளமாகவும் கண்கள் ஆழமாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க திறமையானவங்கன்னு சொல்ற விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதுதான் மத்தவங்கள அவங்க பக்கம் இழுக்க முக்கிய கருவியா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. கிளியோபட்ராவின் உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா 7 பிலோபேட்டர். இவங்களோட வம்சத்துல அவங்களுக்கும் முன்னாடி கிளியோபட்ரா அப்படின்னு பெயர் கொண்ட 6 பேர் வாழ்ந்தாங்க. ஆனா வரலாற்றில் மிக பிரபலமா இருந்தது வெறும் கிளியோபட்ரா 7 மட்டும்தான். கிளியோபட்ரா வெறும் மகாராணி மட்டும் இல்ல, வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்திலும் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம கிளியோபட்ரா ஒரு சிறந்த எழுத்தாளர். காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் புக்கை அவங்க எழுதியிருக்காங்க.
கிளியோபட்ராவின் சந்ததி மொத்தமா 4 பேர். ஆனா அதுல வெறும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. கிளியோபட்ராவின் மகள் கிளியோபட்ரா செலின் II கூட ஒரு மகாராணி. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின்படி கிளியோபட்ரா ஒரு பேரழகி. வயது அதிகரிக்கும் போது அவங்களோட அழகும் அதிகமானது. அதுக்கு காரணம் அவங்க பயன்படுத்திய ஒரு மசாலா எண்ணெய்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கிளியோபட்ரா அழகா தோற்றமளிக்க பால் மற்றும் தேன்ல குளிப்பாங்களாம். இது ரெண்டுமே ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணும். வெறும் அழகு மட்டும் இல்லாம புத்திசாலித்தனம், தைரியம், தன்னம்பிக்கை கொண்ட மகாராணியா எகிப்து வரலாற்றில் கிளியோபட்ரா இருக்காங்க. இந்த பூமியில் கிளியோபட்ரா பிறக்காம இருந்திருந்தா உலகத்தின் பார்வை வேற மாதிரி இருந்திருக்கும்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஒருவேளை 100 பக்கங்கள் உலக வரலாறு எழுதுனா அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது கிளியோபட்ராவை பற்றி இருக்க வேண்டும் இருக்கும்னு வரலாற்று ஆசிரியர்களோட நம்பிக்கை. உண்மையாகவே கிளியோபட்ரா அழகா இருந்திருப்பாங்களா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.